ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானப்பிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 22ஆம் நாள் தொடக்கம். அதல்லாமல் உமக்கு உள் தேவை, நமக்கு வெளி தேவை. அப்பொழுது உள் தேவையுள்ள நீர் எதை உண்டாக்க வேண்டும்? உள் தேவையானதினால் நான் உள் உண்டாக்க வேண்டும். வெளி தேவையுள்ள நாம் எதை உண்டாக்க வேண்டும்? வெளியைத்தான் உண்டாக்க வேண்டும். அது ஒரு காலம் முடிகின்றதில்லை. ஏனென்றால் உள் இல்லை என்றால் வெளி இல்லை. உள் உண்டாகும் பொழுது வெளியும் உண்டாகின்றது. ஆகையினால் வெளி தேவையுள்ள நாமும் உள்தான் உண்டாக்க வேண்டும். அப்பொழுது உள் தேவையுள்ள நீரும் வெளி தேவையுள்ள நாமும் இருவரும் உண்டாக்குகிறது ஒன்றேதான். அதாவது உள் தேவையுள்ள நீர் உள்ளுண்டாக்கி உள்ளில் இருக்கிறது. வெளி தேவையுள்ள நாமும் உள் உண்டாக்கி அதனுடைய வெளியில் இருக்கிறது. தவிர இதோ ஒரு வீடு. இந்த வீடு இல்லை என்றால் உள் என்றோ வெளி என்றோ சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இந்த வீட்டின் திண்ணையிலிருந்து வெளியில் பார்த்து கொண்டிருந்தால் வீட்டின் உள்ளிலுள்ள ஏதேனும் கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா? முடியாது. திரும்பி உள்ளில் பார்க்கும் பொழுது வெளியில் உள்ளது யாதேனும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா? முடியாது. ஆனால் உள்ளில் உள்ளது வெளியில் உண்டோ? இல்லை. தவிர வெளியில் உள்ளது உள்ளில் உண்டோ? இல்லை. ஆகையினால் உள்ளுக்கு நேர் விபரீதமாய் எதிராய் வெளியும், வெளிக்கு நேர் விபரீதமாய் எதிராய் உள்ளுமாகும். உள் என்பது சொல்லப்பட்டது அந்தரங்கமோ பகிரங்கமோ? அந்தரங்கம். வெளி என்பதோ பகிரங்கம். அந்தரங்கம் என்பது தத்துவமோ அதத்துவமோ? தத்துவம். பகிரங்கமோ? அதத்துவம். தத்துவம் என்பது உள்ளதோ இல்லாததோ? உள்ளது. அதத்துவம் என்பதோ இல்லாதது. உள்ளது சத்தியமோ அசத்தியமோ? சத்தியம். இல்லாததோ அசத்தியம். அப்பொழுது அந்தரங்கமாய் தத்துவமாய் உள்ளதாய் சத்தியமாய் இருக்கின்றது உள்ளாகும். அதற்கு எதிராய் பகிரங்கமாய் அதத்துவமாய் இல்லாததாய் அசத்தியமாய் இருக்கின்றது வெளியாகும். ஆனால் நம்முடையவும் அது மாத்திரமல்லாமல் உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா தாவர ஜங்கம்மங்களுடையும் உற்பத்திகள் எங்கிருந்து? உள்ளிலிருந்தோ வெளியிலிருந்தோ? உள்ளிலிருந்துதான். அப்பொழுது உற்பத்தி ஸ்தானம் எது? உள்ளோ வெளியோ? உள். அப்பொழுது அதல்லவா நம்முடைய மூலஸ்தானம்? ஆம். அந்த மூலஸ்தானம் அல்லவா உற்பத்தி ஸ்தானம்? ஆம். அந்த உற்பத்தி ஸ்தானம் அல்லவா குடும்பஸ்தானம்? ஆம். அந்த குடும்பஸ்தானத்திற்கல்லவா நாம் போக வேண்டியது? ஆம். அப்பொழுது அங்கே போவதற்கல்லவா நாம் படிக்க வேண்டியது? ஆம். அப்பொழுது நாம் எங்கே போவதற்காகவும் படிக்க வேண்டியது? உள்ளில் போவதற்கு படிக்க வேண்டும். இப்பொழுது நாம் படிக்கின்றதெல்லாம் எங்கே? புத்தகத்தில். புத்தக படிப்பு உள்ளிலா அன்றி வெளியிலோ? வெளியில். வெளியில். அப்பொழுது நாம் படிக்கின்றதெல்லாம் எங்கே? வெளியில். வெளி என்பது சத்தியமோ அசத்தியமோ? அசத்தியம். அதாவது பொய்.
ஆகையினால் நாம் படித்ததும் படிக்கின்றதும் படிப்பிக்கின்றதும் செய்கின்றதும் முதலியவைகளெல்லாம் பொய்யாகின்றன. சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளில் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும். அது எப்படியெனில், ஒரு பிணத்திற்கு உலகம் உண்டோ? இல்லை. என்ன காரணம்? ஜீவன் இல்லாததினால். ஜீவன் இல்லை என்றால் உலகம் இருக்கின்றதோ? இல்லை. அப்பொழுது உலகு எங்கிருந்து உண்டாகின்றது? ஜீவனிலிருந்து. ஆனால் ஜீவன் இருக்கின்ற எல்லா சமயத்திலும் உலகம் இருக்கின்றதோ? இல்லை. அது எப்பொழுது? தூங்கும் பொழுது. தூங்கும் பொழுது ஜீவன் எங்கே இருக்கின்றது? நம்முடைய உள்ளில் அடங்கி இருக்கின்றது. அப்பொழுது நமக்கு அடி, முடி, இடம், பொருள் முதலிய ஏதேனும் அவஸ்தைகள் உண்டோ? இல்லை. எப்பொழுதாகும் இவையெல்லாம் உண்டாயின? தூக்கம் விழித்து நம்முடைய உள்ளில் இருக்கிற ஜீவன் வெளியில் வந்த பொழுதாகும். அப்பொழுது எங்கே இருந்து ஜீவன் வந்தது? உள்ளிலிருந்து. ஆகையினால் நம்முடைய உள்ளிலிருந்து வெளியில் வந்த ஜீவனை திருப்பி உள்ளில் கொண்டு போய் பார்க்கும் பொழுதுதான் சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் ஞானம் உண்டாகின்றது. அதற்கே மஸ்தக ஞானம் என்று சொல்லுவது. இப்பொழுது உலகத்தில் அவ்விதம் செய்யாதே வெறும் புஸ்தகத்தை மாத்திரம் படித்து புஸ்தக ஞானம் மாத்திரமே இருக்கின்றது. அது பொய்யாகும். அதனால் நாம் படித்ததெல்லாம் பொய்யாகி போயிருக்கிறது. ஆனால் வேத சாஸ்திர இதிகாசாதிகள் ஒன்றும் பொய்யல்ல. அதுகளெல்லாம் சத்தியமே ஆகும். அது எப்படி எனில், மேலே சொல்லிய பிரகாரத்தில் அவனவனுடைய ஜீவனை உட்பவஸ்தானமாகிய மஸ்தகத்திற்கே கொண்டு போய் சத்தியத்தை அறிந்தவர்கள் எழுதி வைத்திருக்கின்றவையாகும். வேத சாஸ்திராத இதிகாசாதிகள் உலகவாசிகள் மேல் சொல்லப்பட்ட விதத்தில் செய்யாதேயும் உண்மை தத்துவத்தை அறியாதேயும் பகிரங்கமாய், அதாவது வெளிப்படையாய், தத்துவம் இல்லாததாய், அசத்தியமாய் இருக்கின்ற அவஸ்தையை பார்த்தாகும் துரபிமான வாத பிரதிவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவைகள் தவறாகும். அப்பொழுது தன்னுடைய உண்மை தத்துவத்தை அறிய வேண்டுமென்றால் தன்னிலுள்ள அந்தரங்கமாகிய தத்துவத்தை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையை அறியவும் பாக்கிய அவஸ்தைகள், அதாவது பகிரங்க நிலைமைகள் தப்பிதமென்று தோன்றவும் கூடும். அதெல்லாமல் பாஷ்ய விருத்தி, அதாவது வெளி தொழிலிலிருந்து கொண்டு கிரந்தாதிகளை வாசித்து கர்வமடைந்து நான் மகா பண்டிதன் என்று அபிமானித்தால் யாதொரு ஞானமும் உண்டாகிறதில்லை. ஞானம் உண்டாக வேண்டுமானால் தன்னில் ஆந்திரீகமாய், அதாவது அந்தரங்கமாய் இருக்கின்ற தத்துவத்தை பார்த்து அச்சரப்பியாசம் செய்ய வேண்டும். அப்பொழுது மாத்திரமே தாதுவுக்கு உணர்வு உண்டாகின்றது. அந்த சமயத்தில்தான் சர்வச்சமாய் தீருகிறது. 5ஆம் அத்தியாயம் முற்றிற்று. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.